அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குட்டி வித் பினு சேனல். பழ சர்பத் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி குட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சாஸ் பேனில் இப்போ ஒரு பேயம்பழம் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. அது கை வச்சோ இல்லைனா ஏதாவது மசியறக்கூடிய ஏதாவது மேஷ் வச்சோ ஏதாவது மசித்து நல்லா விட்டுக்கிடுங்க. அப்புறம் ஒரு 2-3 தர்பூசணி கட் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு பேயம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த சாஸ் பேனில் சேர்த்துடலாம். இது 5 பேர் குடிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நோம்பு திறந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பவுல் கிரேப்ஸு சேர்த்துக்கிடுங்க. பிளாக் கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. மாதுளை 1 சேர்த்துக்கிடுங்க. இப்போ சியா சீடு 2 டீஸ்பூன் நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ முக்கால் கிளாஸ் நம்ம நன்னாரி சர்பத் இதில் சேர்த்துக்கிடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கிடுங்க. நல்ல நச்சுன்னு இனிப்பு வேணும்னா 1 கப்பு வரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப்பு தண்ணி, 1 கப்பு சியா சீடு தண்ணி, முக்கால் கப்பு நம்ம நன்னாரி சர்பத்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நோம்பு திறந்துட்டு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.